சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் அதிகளத்த பிராணவாயு சிகிச்சை மையத்தை அமைச்சர் அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். இந்த சிகிச்சைக்கு செல்பவர்கள் வெளியே வருவதற்கு சுமார் 2 மணி நேரம் ஆகும் என்பதால் நோயாளிகள் சலிப்பின்றி இருக்க படுத்துக் கொண்டே டிவியில் படம் பார்க்கும் வசதி செய்யப்பட்டு தொடக்க விழாவில் முதலமைச்சர் விஜயின் கில்லி படம் ஒளிபரப்பப்பட்டது. விவரங்களுடன் செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முனாஃப், விவரங்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த கில்லி திரைப்படத்தை பார்த்து கொண்டே சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஹைபர்டிக் ஆக்சிஜன் தெரப்பி என்று சொல்லக்கூடிய அதீத அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையத்தை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் துவக்கி வைத்திருக்கிறார். இந்த சிகிச்சைக்கு செல்பவர்கள் சிகிச்சை முடிந்து வெளியே வருவதற்கு 2 மணி நேரம் ஆகும் என்பதால் அதுவரை படுத்துக்கொண்டே தொலைக்காட்சியில் படம் பார்ப்பதற்கான வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சிகிச்சையை பொறுத்தவரை அழுத்தமான சிறப்பு அறைக்கு சென்று 100% தூய ஆக்சிஜனை சுவாசிக்கும் முறையாகும். இது உடலில் இரத்த ஓட்டத்தின் ஆக்சிஜனின் அளவை அதிகரித்து காயங்களை விரைவாக குணப்படுத்தும் நோய் தொற்றுகளை எதிர்கொள்ள உதவுகிறது. இதன் தொடர்ச்சியாக அறைக்கு காற்று அழுத்தம் சாதாரணமாக வளிமண்டல அழுத்தத்தை விட 2 முதல் 3 மடங்கு அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிகிச்சை முறை பொதுவாக 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை ஆகும் என்பதால் அந்த ஆக்சிஜன் சிகிச்சை தொடர்ந்து வழங்கக்கூடிய நேரத்தில் அந்த தருணத்தில் அந்த தொலைக்காட்சியில் நோயாளிகளுக்கு ஏதுவாக கில்லி படம் திரையிடப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வசதியை சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் துவக்கி வைத்திருக்கிறார். முனாஃப், விவரங்களுக்கு நன்றி.